அன்புக்குரியவர்களை தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 37 17 19. நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார், அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று. அப்போது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அத்தனை பேருமே நீதிமான்கள். ஆகவே அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். ஆகவே அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு உயர்வு, ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆசீர்வாதத்தை தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களை தாங்குகிறார் என்று, நீதிமான்களை தாங்குகிறார். அப்படி அவங்க தாங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கும் ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். அதே போல் பொருளாதாரத்தில் நெருக்கடியான ஒரு காலகட்டங்கள், சூழ்நிலைகள்லாம் வரலாம். அதன் நடுவிலே கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஆபத்து காலத்தில் அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்களாம், பஞ்ச காலத்திலே அவங்க திருப்தி அடைவார்கள் என்று. ஆனால் இந்த வார்த்தைக்கும் நம் வாழ்க்கைக்கும் ஒருவேளை எதிரும் புதிருமாக இருக்கலாம். ஆபத்தில் நான் சோர்ந்து போயிடுறேனே, ஆபத்தில் எத்தனையோ விதங்களில் ஆபத்தான காலகட்டங்களில் வெட்கப்பட்டது போல இருக்கிறேனே என்று நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். நிறைய நேரங்களில் எனக்கு வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் என்னை வாட்டி வதைக்கிறது. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேள்வி வருகிறது, ஆனால் பதில் கிடைக்க மாட்டேங்குது. கண்ணு கட்டின தூரத்துக்கு எனக்கு நல்ல ஆசீர்வாதமான செய்தி வருவதாக இல்லையே என்ற ஒரு கேள்வியோடு இருக்கலாம். அருமையானவர்களே, சூழ்நிலைகள் 1000 நமக்கு முன்பாக வந்து பல்வேறு விதமான எதிர்மறையான காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம். சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே இருக்கிறது. அப்போ நான் என்ன செய்யணும் என்ற கேள்வி வரும்போது இதுதான் பதில். கர்த்தர் தம்முடைய பிள்ளையாகிய நீதிமானை எந்த விதத்திலும் கெட்டுப்போக விடமாட்டார் என்ற வார்த்தை என் வாழ்வில் நிறைவேறுவதாக. அதே போல் எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் காலங்களையும் சமயங்களையெல்லாம் கடந்தது. அது பஞ்ச காலமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் என்னை போஷிப்பதற்காக, எனக்கு திருப்தியுள்ள வாழ்க்கையை தருவதற்காக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக காலங்களும் சமயங்களும் எனக்கு சாதகமாக அமையப் போகிறது என்று சொல்லி முழக்கமிடுவோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. இதை நாம் அறிக்கை செய்வோம். சூழ்நிலைக்கு எதிராக இந்த வார்த்தையை நம்ம பேசுவோம். நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் தேவ பிள்ளையாக இருக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய கரம் என்னை தாங்குது. அவர் நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குகிறார். கர்த்தர் என்னை தமது வலது கரத்தினால் தாங்குகிற போது எனக்கு எந்த ஆபத்தும் வந்து என்னை மேற்கொள்ள முடியாது. அதே போல் எவ்வளவு பெரிதான சூழ்நிலைகள் உலகத்துக்கு பஞ்சமாக, பற்றாக்குறையாக வந்தாலும் எதுவும் என்னை பாதிக்காது. நான் உலகத்தின் ஆசீர்வாதத்தினால, உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை வைத்து என்னுடைய பொருளாதாரத்தை கணக்கிட முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆகவே நான் இந்த பஞ்சமான காலம் உலகத்துக்கு இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை என்று சொல்லி நாம் எதிராக வார்த்தைகளை பேச பேச நிச்சயமாக சூழ்நிலைகள் மாறும். சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை, சக்தி, அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஆகவே நாம் வார்த்தையை சொல்லி சொல்லி சூழ்நிலைகளை மேற்கொள்வோம். இன்றைக்கு இருக்கிறதான நெருக்கடியை மாற்றி காட்டுவோம். இன்றைக்கு நமக்கு எதிராக வரக்கூடிய ஆபத்தில் வெற்றியை ஆண்டவருடைய வார்த்தையினால் சம்பாதிப்போம். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் மகிழ்ச்சி அடையலாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துங்க. அந்த வார்த்தையில் தானே ஜீவன் இருக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தை இன்னொரு காரியத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கிறபடியினால் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக சொல்லுவோம். சொல்லி சொல்லியே வெற்றி அடைவோம். சத்துரு தோற்று போவான். நிச்சயமாக நாம் ஜெயிப்போம். சூழ்நிலைகள் நமக்காக மாறும். நாம் நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும். இன்னைக்கு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் பற்றாக்குறையாக நம்முடைய வீட்டு சமையல் பாத்திரங்களில் எதெல்லாம் காலியாய் கிடக்கிறது அதெல்லாம் நிரம்பும். நிஜமாகவே நிரம்பும். அது ஆசீர்வாதமாக மாறும். நம்முடைய பேங்க் பேலன்ஸில்
குறைவு இருக்குது, ஜீரோ பேலன்ஸாக இருக்கலாம், அது நிறைவாக லட்சங்களும் கோடிகளில் மாறும். தைரியமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்லுவோம். ஏன்னா திருப்தி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே திருப்தி அடையக்கூடிய சூழ்நிலைகள் சீக்கிரமாக வரும். அருமையானவர்களே, ஒரு வினாடி போதும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய சூழ்நிலைகளை மாறுவதற்கு. ஆகவே வார்த்தையை இடைவிடாமல் விசுவாசித்து பயன்படுத்தி கொண்டே இருப்போம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையாக இருப்பதால் அந்த விதை தான் 100 மடங்கான பலனை சீக்கிரமாக கொண்டு வரும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது என்பதை மட்டும் மறவாமல் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகளை எடுத்து தைரியமாக பேசுங்கள். வெற்றி மேல் வெற்றி அடையுங்கள். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நீதிமானாகிய எங்களை நீர் நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறீரப்பா. ஆபத்து காலத்தில் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். பஞ்ச காலத்தில் நாங்கள் திருப்தி அடைவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்ததுக்காக, முன்குறித்ததுக்காக நன்றி. இதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து பெற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் திருப்திகரமான ஒரு சூழ்நிலை உண்டாவதாக, தலை நிமிர்ந்து நிற்பார்களாக, குறைவுகள் நிறைவாவதாக, சுகம் அடைவார்களாக, வெற்றி மேல் வெற்றியடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.